அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மண்பாண்ட தொழில் குறித்தும் மண்பாண்ட தொழிலாளர்களின் கோரிக்கை குறித்துமான வீடியோ தான். மனித குலத்திற்கு முதலாக பொருட்களை பாதுகாக்கும் கொள்கலனாகவும் உணவு சமைக்க பயன்படும் பொருளாகவும் மண்பாண்டங்கள் பயன்பட்டது. மண்பாண்டங்கள் செய்வது எழுத்தறிவிற்கு முந்தைய பழங்கால கலாச்சாரத்தை சார்ந்ததாகவே உள்ளது. மண்பாண்டங்களின் ஆயுள் மிகவும் நீடித்தது என்பதால் தொல்லியல் ஆராய்ச்சியில் மண்பாண்டங்களும் ஓட்டு சில்லுகளும் கிடைக்கப்பெறுகிறது. மண்பாண்டங்கள் செய்வது உலகின் பல பகுதிகளிலும் மிகவும் பழமை வாய்ந்த தொழிலாக இருந்து வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தாணிக்கோட்டகம், செட்டிகுளம், செம்போடை, கரியாப்பட்டினம், கடினல்வயல் ஆகிய பகுதிகளில் நூற்றுக்கணக்கானோர் மண்பாண்டம் செய்யும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். தட்டியை பூஜுங்க பானை. இவர்கள் காலம் காலமாக மின் எந்திரங்கள் உதவி இல்லாமல் திருவை வைத்து கையால் மண்பாண்டம் செய்து வந்தனர். தற்போது சிறிய மின் இயந்திர உதவியுடன் மண்பாண்டங்களை செய்து வருகின்றனர். அன்றாட தேவையான மண்பானை, மண் சட்டி, மண் அடுப்பு, மண் குடம் உள்ளிட்ட மண்பாண்டங்கள் செய்யும் பணியில் ஆண் பெண் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தானியம் சேர்த்து வைக்க பயன்படும் பானை அகப்பானை என்றும், வாய் அகன்றும் அடிப்பகுதி சுருங்கியும் தோன்றும் பானை அகுப்பானை என்றும், சோறு சமைக்க பயன்படுவது அடிசிற்பானை என்றும், திருமண சடங்கில் மேடையில் நாட்டப்பெறும் அரசாணிக்காலுக்கு அருகில் வைக்கப்படும் பானை அரசாணி பானை என்றும், உரியில் வைப்பதற்கு ஏற்ற பானை உரிப்பானை என்றும் 69 வகை பானைகளை மண்பாண்ட தொழிலாளர்கள் உருவாக்குகிறார்கள். கடம் என்ற கர்நாடக இசைக்கருவியும் இவர்களால் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. மண்பானை ஒரு மிகச்சிறந்த நீரை சுத்திகரிக்கும் கருவியாகும். மண்பானையில் தண்ணீரை சில மணி நேரம் வைத்திருந்தால் தண்ணீரில் உள்ள அனைத்து கெட்ட பொருளையும் மண்பானை உறிஞ்சிக் கொண்டு அந்த நீருக்கு சக்தியை அளிக்கிறது. குடிநீரை மண்பானையில் வைத்து பருகுபவர்கள் இன்றளவும் ஏராளம். மண்பாண்டங்களில் சிலர் சமைப்பதும் இன்றளவும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மண்பாண்டங்கள் தயார் செய்து விற்பனைக்காக அனுப்புவது வழக்கமாக இருந்தாலும் நாகரிக உலகில் நான்ஸ்டிக், எவர் சில்வர், அலுமினிய பாத்திரங்களின் வருகைக்கு பிறகு தற்போது குறைந்த அளவே மண்பாண்டங்களை உற்பத்தி செய்து விற்பனைக்காக அனுப்பி வருகின்றனர். மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மின்சாரத்தில் இயங்கும் மண்பாண்டங்கள் செய்யும் இயந்திரத்தை அரசு மானியத்தில் வழங்கியுள்ளது. இந்த ஆண்டு மண்பாண்டங்கள் செய்வதற்கு களிமண் எடுப்பதற்கு அரசு அனுமதி அளித்தமைக்கு நன்றி தெரிவித்த மண்பாண்ட தொழிலாளர்கள் மழைக்கால நிவாரணத் தொகை 5000 ரூபாயை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என மண்பாண்ட உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.